Hello Sparkians, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் The Living Worldோட NCERT லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் இன் தமிழில் ஒன் ஷார்ட் வீடியோ பார்க்க போகிறோம். இது RR27 பேட்சோட ஃபஸ்ட்டு கிளாஸ் ஃபார் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இந்த பாடத்தை படிக்கும்போது உங்களோட NCERT புக்கை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த வீடியோவில் சப்போஸ் எதனா ஒரு வேர்ட்ஸ்க்கு மீனிங் சொன்னேன் அப்படின்னா அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் மறுபடியும் அதை ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த வீடியோவில் ஜஸ்ட் NCERT லைனை அப்படியே படித்து அதில் தமிழ் மீனிங் சொல்ல போகிறேன், அவ்வளோதான். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க ஹவு ஒண்டர்ஃபுல் இஸ் த லிவிங் வேர்ல்டு பற்றி இந்த NCERT என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்கலாம். நான் இந்த ஸ்லைடை NCERTல இருக்கிற அதே லைனை பிக் பண்ணி நான் மேக் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் NCERT புக்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நான் ஏதாவது வார்த்தைக்கு மீனிங் சொன்னேன் அப்படின்னா அந்த வேர்டை நீங்கள் உங்கள் புக்கில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம NCERT லைன் படிக்கலாம். ஃபஸ்ட்டு லைன், த வைட் ரேஞ்ச் ஆஃப் லிவிங் டைப் இஸ் அமேசிங். இந்த லைனில் வைட் ரேஞ்சுனா என்ன? வைட் ரேஞ்சுனா ரொம்ப அதிகமான வகைகள் அப்படின்னு அர்த்தம். நம்ம பூமியில் ஒரே மாதிரியான உயிரினங்கள் இருக்கிறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், சிறிய பாக்டீரியாவிலேருந்து பெரிய ப்ளூவேல் வர, சின்ன புல்லிலிருந்து பெரிய ஆலமரம் வர, இதுதான் வைட் ரேஞ்ச் ஆஃப் லிவிங் டைப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் NCERT அமேசிங் அப்படின்னு சொல்லுது. அடுத்த லைன், த எக்ஸ்ட்ராஆர்டினரி ஹேபிட்ஸ் இன் விச் வி ஃபைண்ட் லிவிங் ஆர்கானிசம். இப்போது இந்த லைனில் இன்னொரு புதிய வார்த்தை, அதுதான் ஹேபிட்டட். நீட் எக்ஸாமுக்கு ரொம்பவே இது இம்பார்ட்டன்ட். ஹேபிட்டட்னா என்ன? ஒரு உயிரினம் இயற்கையாக வாழும் இடத்தை தான் நம்ம ஹேபிட்டட்னு சொல்கிறோம். பி இட் கோல்டு மவுண்டைன்ஸ், டெசிடியஸ் ஃபாரஸ்ட், ஓஷன், ஃப்ரெஷ் வாட்டர் லேக்ஸ், டெசர்ட்ஸ் ஆர் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் லீவ் அஸ் ஸ்பீச்லெஸ். ஸோ இப்போது இந்த லைனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஸ்லைடை பாருங்கள். கோல்டு மவுண்டெயின்ஸாக இருக்கட்டும், டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டாக இருக்கட்டும், ஓஷன்ஸ், ஃப்ரெஷ் வாட்டர் லேக்ஸு, டெசர்ட்ஸு, ஹாட் ஸ்ப்ரிங்ஸு, ஸோ இந்த மாதிரி யோசித்து கூட பார்க்க முடியாத அந்த ஹேபிட்டட்டில் கூட உயிரினங்கள் வாழறதை நம்மளால் பார்க்க முடியும். த பியூட்டி ஆஃப் கேலோப்பிங் ஹார்ஸ், ஆஃப் த மைக்ரேட்டிங் பேர்ட்ஸ், த வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் ஆர் த அட்டாக்கிங் ஷாக் எவோக் ஆ அண்ட் அ டீப் சென்ஸ் ஆஃப் வண்டர். ஸோ இந்த லைனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கேலோப்பிங் ஹார்ஸ் அப்படின்னா வேகமாக ஓடக்கூடிய குதிரை அப்படின்னு அர்த்தம். ஸோ வேகமாக ஓடக்கூடிய குதிரையை பார்க்கும்போதும், வானத்தில் கூட்டமாக பறக்கும் பறவைகளை பார்க்கும்போதும், பூக்களால் நிறைந்த பள்ளத்தாக்கு பார்க்கும்போதும், அல்லது ஒரு ஷார்க்கு வேட்டையாடுவதை பார்க்கும்போதும் நமக்கு என்ன தோணும்? வாவ் அப்படி தோணும் இல்லையா? அதை தான் இங்கே ஆ அப்படின்னு அர்த்தம். அதாவது பிரமிப்பு. நேச்சரை பார்த்து ஒரு வியந்து பார்க்கக்கூடிய அந்த ஃபீலிங் இருக்கு இல்லையா, அதை தான் இங்கே ஆ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்த லைன், த ஈக்காலஜிக்கல் கான்ஃப்ளிக்ட் அண்டு கோஆப்ரேஷன். நேச்சரில் எல்லா உயிரினங்களும் ஒன்றா தான் வாழுறாங்க. ஆனால் சில நேரங்களில் போட்டி இருக்கும், அதுதான் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரே உணவுக்காக 2 சிங்கங்கள் போட்டி போடுறது அப்படின்றது கான்ஃப்ளிக்ட்டுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஆனால் சில நேரங்களில் ஒத்துழைப்போடும் அது வாழும், அதுதான் கோஆப்ரேஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் தேனீக்கும் பூவுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை நம்ம சொல்லலாம். இப்படி நேச்சரில் காம்படிஷனும் இருக்கும், கோஆப்ரேஷனும் இருக்கும். இது எல்லாம் பயாலஜினுடைய ஒரு அழகு. Even the molecular traffic inside a cell make us deeply reflect on what indeed is life. இப்போது இந்த லைனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெளியில் மட்டும் இல்லை, ஒரு செல்லுக்குள்ளேயும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரோட்டீன் மூவ் ஆகுது, மாலிகுல் மூவ் ஆகுது, எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இதை தான் NCERT மாலிகுலார் டிராஃபிக்னு சொல்லுது. இதை பார்த்து சயின்டிஸ்ட்டு ஒரு கொஷின் கேட்டாங்க, அதுதான் வாட் இன்டீட் இஸ் லைஃப். வாட் இஸ் லைஃப்? These questions has 2 implicit questions within it. அப்படின்னா இந்த கொஷினுக்கு 2 மீனிங் இருக்குது அப்படின்னு NCERT சொல்லுது. The first is a technical one and seek answer to what living is as opposed to the non-living.
அதாவது ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னா லிவிங் என்றால் என்ன, உயிருள்ள பொருளையும் உயிரற்ற பொருளையும் நம்ம எப்படி அடையாளம் பார்க்குறது அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு கொஷின். The second is philosophical one and seeks answer to what the purpose of life is. ரெண்டாவது கொஷின் லைஃபினுடைய பர்பஸ் என்ன, அதாவது நம்ம ஏன் பிறக்கிறோம், வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன. இது ஒரு philosophical கொஷின். இதுக்கு பயாலஜி ஆன்சர் சொல்ல முடியாது. அதனால தான் NCERTயில் நம்ம ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சரை தான் இங்கே பார்ப்போம். As a scientist, we shall not attempt answering the second question. We will try to reflect on what is living. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, நம்ம ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சரை மட்டும்தான் நம்ம இந்த பாடத்தில் பார்ப்போம். செகண்ட் கொஷின் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ இப்போது டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டை பற்றி பார்க்கலாம். If you look around, you will see a large variety of living organisms. Be it potted plants, insects, birds, your pets or other animals and plants. இந்த லைனில் NCERT ஒரு அப்சர்வேஷன் சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்கள் வீட்டை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வச்சுருக்கக்கூடிய செடி, அங்கே பூச்சிகள், பறவைகள், அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய டாக் அல்லது கேட்டு, இது எல்லாமே லிவிங் ஆர்கானிசம். அப்போது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உயிரினங்கள் ஒரே மாதிரியாக இருக்கிறது இல்லை, பல வகையான உயிரினங்கள் இருக்குது இல்லையா. இதை தான் NCERT என்ன சொல்லுதுன்னா லார்ஜ் வெரைட்டி அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் லைன், there are also several organisms that you cannot see with your naked eye, but they are all around you. ஸோ இந்த லைன் என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லா உயிரினங்களையும் நம்ம வெறும் கண்ணால் பார்க்க முடியாது. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா பாக்டீரியா, புரோட்டோசோவா, சில ஆல்கே, இது எல்லாத்தையுமே நம்மளால் நேக்டு ஐயால் மீன்ஸ் வெறும் கண்ணால் பார்க்க முடியாது. இதை பார்க்கணும் அப்படின்னா நமக்கு மைக்ரோஸ்கோப் தேவை. மைக்ரோஸ்கோப் மூலயமா தான் நம்ம அந்த உயிரினங்களை பார்க்க முடியும். ஸோ அடுத்ததாக, if you were to increase the area that you make observation in, the range and variety of organism that you see would increase. Obviously, if you were to visit a dense forest, you would probably see a much greater number and kind of living organism in it. இப்போ ஒரு கொஷின், நீங்கள் உங்கள் வீட்டை சுற்றி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு உயிரினத்தை உங்களால் பார்க்க முடியும்? கொஞ்சம் தான் பார்க்க முடியும் இல்லையா. ஆனால் ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா அங்கே இன்னும் அதிகமான பிளான்ட்டு, பேர்ட்ஸு, அனிமல்ஸு, இன்செக்ட்ஸு, மைக்ரோ ஆர்கானிசம், இப்படி வெரைட்டி அதிகமாகும். அதனால தான் NCERT சொல்லுது என்னென்னா, நீங்கள் அப்சர்வேஷன் ஏரியா அதிகமாக்குனீங்க அப்படின்னா ஆர்கானிசத்தினுடைய வெரைட்டியும் அங்கே அதிகமாக இருக்கும். அடுத்த லைன், each different kind of plant, animal or organism that you see represent a species. இந்த லைன் ரொம்ப முக்கியம். நீட்டில் அடிக்கடி கேட்கும் இந்த வார்த்தை. என்னதுன்னா ஸ்பீஷியஸ். ஒரு குறிப்பிட்ட வகை உயிரினம், அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா டைகர் ஒரு ஸ்பீஷியஸ், டியர் ஒரு ஸ்பீஷியஸ், மேங்கோ ட்ரீ ஒரு ஸ்பீஷியஸ், ஹியூமன் ஒரு ஸ்பீஷியஸ். அதனால தான் NCERT சொல்லுது ஒவ்வொரு வேறுபட்ட உயிரினமும் ஒரு ஸ்பீஷியஸை ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுது. அடுத்ததாக, த நம்பர் ஆஃப் ஸ்பீஷியஸ் தட் ஆர் நோன் அண்ட் டிஸ்கிரைப்ட் ரேஞ்ச் பிட்வீன் 1.7 to 1.8 மில்லியன்ஸ். இந்த லைனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சயின்டிஸ்ட்டு இதுவரைக்குமே சுமார் 1.7 மில்லியன் டு 1.8 மில்லியன் ஸ்பீஷஸை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வேல்யூஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ். இதில் இங்கே நீங்கள் மில்லியனா பில்லியனா அப்படின்றதுல கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ இங்கே மில்லியன் தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ மில்லியன்? 1.7லேருந்து 1.8 மில்லியன். This refers to biodiversity.
or the number and the type of organisms present on earth. இங்கே ஒரு புதிய டேர்ம் வருது, அதுதான் பயோடைவர்சிட்டி. இதில் பயோ அப்படின்னா லைஃபு, டைவர்சிட்டி அப்படின்னா வெரைட்டி, அதுதான் பயோடைவர்சிட்டி. பூமியில் இருக்கும் உயிரினங்களின் பன்மை அப்படின்னு சொல்லலாம். அடுத்த லைன், we should remember here that as we explore new areas and even old one, new organisms are continuously being identified. இந்த லைனில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், அது என்னென்னா, சயின்டிஸ்ட் எல்லா ஸ்பீஷீஸையும் கண்டுபிடிச்சாங்களா அப்படின்னு கேட்டால் இன்னும் இல்லை. ஒவ்வொரு வருடமும் புதுசான இன்செக்ட்ஸு, பிளான்ட்ஸு, மைக்ரோ ஆர்கானிசம் அப்படி கண்டுபிடிச்சிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதுதான் NCERT என்ன சொல்லுது அப்படின்னா, நியூ ஆர்கானிசம்ஸ் ஆர் கண்டினியூஸ்லி பீயிங் ஐடென்டிஃபைடு. அதாவது பயாலஜியில் ரிசர்ச்சு இன்னும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லுது. நேமிங் லிவிங் ஆர்கானிசம்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். There are millions of plants and animals in the world. இந்த உலகத்தில் millions of plants and millions of animals இருக்குது. We know them by local names. நம்ம சுற்றி இருக்கிற சில உயிரினங்களுக்கு அதோடைய லோக்கல் நேம்ஸ் நம்மளுக்கு தெரியும் இல்லையா. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, துளசி செடியை நம்ம தமிழில் துளசி அப்படின்னு சொல்லுவோம், இதுவே ஹிந்தியில் துளசின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் ஹோலி பேசில் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னும் சில ஊரில் சப்ஜான் கூட சொல்லுவாங்க. இப்படி ஒரு செடிக்கு வெவ்வேறு பேரை வச்சு கூப்பிடுறதால நம்மளுக்கு குழப்பந்தான் உருவாகும் இல்லையா. So to avoid confusion, we need a standard name that is used all over the world. ஸோ இந்த கன்ஃபியூஷனை போக்கணும் அப்படின்றது தான் உலகம் முழுவதும் ஒரே பெயர் இருக்கணும். அந்த பெயர் தான் சயின்டிஃபிக் நேம் அப்படின்னு அர்த்தம். ஸோ எந்த கண்ட்ரி சயின்டிஸ்ட்டு பார்த்தாலுமே அதே பெயரை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்ததாக நாமன்கல்ச்சர். நாமன்கல்ச்சர்னால் என்ன? The process of giving standard names to organisms all over the world. அதாவது உயிரினங்களுக்கு சயின்டிஃபிக் நேம் கொடுக்குற அந்த முறைக்கு தான் நம்ம நாமன்கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக ஐடென்டிஃபிகேஷன். நேமிங் இஸ் பாசிபிள் ஒன்லி when an organism is described correctly and identified properly. அதாவது பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி அது என்ன ஆர்கானிசம்னு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணாதான் நம்மளால் கரெக்டான நேம் வைக்க முடியும். அதுதான் NCERT சொல்லுது, ஐடென்டிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் அண்ட் நாமன்கல்ச்சர் நெக்ஸ்ட். அடுத்ததான் இன்டர்நேஷ்னல் கோட்ஸ். பிளான்ட்ஸுக்கு நம்ம இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமன்கல்ச்சர் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம், அதாவது ICBN. அனிமல்ஸுக்கு இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் ஜுவாலஜிக்கல் நாமன்கல்ச்சர் ICZN அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கோட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு கொஷின் கேட்குறேன் ஃபஸ்ட்டு. சயின்டிஃபிக் நேமு யார் வேணாலும் வைக்கலாமா அப்படின்னா முடியாது. அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுக்கு பிளான்ட்டுக்கு தனியாக ரூல்ஸும் அனிமல்ஸுக்கு தனியாக ரூல்ஸும் இருக்குது. இதை தான் எல்லா சயின்டிஸ்ட்டும் ஃபாலோ பண்ணி ஒரு பிளான்ட்டுக்கோ அல்லது அனிமலுக்கோ பேர் வைப்பாங்க. அப்படி பிளான்ட்டுக்கு யூஸ் பண்ணுற அந்த ரூல்ஸ் தான் ICBN, அனிமல்ஸுக்கு ICZN. ஸோ இந்த ரெண்டுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கான அப்ரிவேஷன் ஃபார்மையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பர்பஸ் ஆஃப் சயின்டிஃபிக் நேம். ஈச் ஆர்கானிசம் has only one name. The same name is used worldwide. The name is not used for any other organisms. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சயின்டிஃபிக் நேம் ஏன் முக்கியம் அப்படின்றதான் இங்கே சொல்கிறாங்க. இதில் 3 காரணங்களை அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரே பெயர் தான் இருக்கணும். அதாவது ஈச் ஆர்கானிசம் ஹேஸ் ஒன்லி ஒன் நேம். ரெண்டாவதாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பெயர் உலகம் முழுவதும் ஒன்று தான். அதாவது த சேம் நேம் இஸ் யூஸ்ட் வேர்ல்டு வைடு. மூணாவதாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
அந்த பேர் வேறு எந்த ஆர்கானிசத்துக்கும் பயன்படுத்தக்கூடாது, அதை பயன்படுத்த மாட்டாங்க. த நேம் இஸ் நாட் யூஸ்டு ஃபார் எனி அதர் ஆர்கானிசம். அடுத்ததாக அக்ரீடு பை சயின்டிஸ்ட். பயாலஜிஸ்ட் ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஃபாலோ த சேம் பிரின்சிபல் டு கிவ் சயின்டிஃபிக் நேம்ஸ். ஸோ இந்த லைனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படி, இந்த ரூல்ஸை உலகம் முழுவதும் இருக்கும் எல்லா பயாலஜிஸ்ட்டும் ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால தான் ஒரு சயின்டிஸ்ட் இந்தியாவில் இருந்தாலும் சரி, ஜப்பானில் இருந்தாலும், அமெரிக்காவில் இருந்தாலும் சயின்டிஃபிக் நேமை ஒன்று தான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்ததாக பைனாமியல் நாமன்கல்ச்சர். ஈச் scientific name has two components. இது ரொம்பவே ஒரு முக்கியமான டாபிக். இதில் பை அப்படின்னா 2 அப்படின்னு அர்த்தம், நாமியல் அப்படின்னா பெயர் அப்படின்னு அர்த்தம். அதாவது சயின்டிஃபிக் நேமில் 2 வார்த்தை இருக்கும். அது என்னென்னா ஜெனரிக் நேம் அண்டு ஸ்பெசிஃபிக் எபித்தட். இப்படி ஜெனரிக் நேம் அதாவது ஜீனஸ், ஸ்பெசிஃபிக் எபித்தட்ஸ் ஸ்பீஷியஸ், இந்த 2 வேர்டும் சேர்ந்தது தான் சயின்டிஃபிக் நேம், அதாவது பைனாமியல் நாமன்கல்ச்சர். திஸ் 2 word நேமிங் சிஸ்டம் இஸ் கால்ட் பைனாமியல் நாமன்கல்ச்சர். இந்த 2 பேர் வைக்கக்கூடிய அந்த முறை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பைனாமியல் நாமன்கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் சிம்பிள், யூனிக்யூ அண்ட் அக்செப்டட் வேர்ல்டு வைட். இது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் அண்ட் யூனிக்காக இருக்கும். இதை வேர்ல்டு வைட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இட் ஹெல்ப்ஸ் இன் ஈஸி கம்யூனிகேஷன் அண்ட் ஸ்டடி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். இது நம்மளுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் அப்புறம் அதை பற்றி படிக்கிறதுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த பைனாமியல் நாமன்கல்ச்சரை இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க தான் கரோலஸ் லினேயஸ். The system of binomial nomenclature was given by Carolus Linnaeus. அடுத்ததாக நம்ம other universal rules of nomenclature. Rules of nomenclature பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரூல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, biological names are generally in Latin and written in italics. They are Latinized or derived from Latin irrespective of their origin. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சயின்டிஃபிக் நேம்ஸ் பொதுவாக லத்தீன் லாங்குவேஜில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை எழுதும்போது இத்தாலிக்கில் எழுதணும். செகண்ட் ரூல் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். The first word in a biological name represent the genus, while the second component denote the specific epithet. இதில் சயின்டிஃபிக் நேமில் 2 வேர்டு இருக்கும். முதல் வேர்டு ஜீனஸ், ரெண்டாவது வேர்ட் ஸ்பெசிஃபிக் எபித்தட்ஸ்னு சொல்கிறாங்க. மூணாவது ரூல் என்ன சொல்கிறாங்கன்னா, both the words in biological name when handwritten are separately underlined or printed in italics to indicate their Latin origin. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம இப்போ எக்ஸாமில் அந்த சயின்டிஃபிக் நேம் எழுதும்போது அதை தனித்தனியாக கோடு போட்டு காமிக்கணும். ஸோ இந்த மாதிரி அடியில் கோடு போட்டு காமிக்கணும். அடுத்ததான் 4வது ரூல்ஸ். The first word denoting the genus start with a capital letter, while the specific epithet start with a small letter. It can be illustrated with the example of Mangifera indica. இதுதான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான நீட் ஃபேவரட் டாபிக்னு கூட நம்ம சொல்லலாம். ஜீனஸனுடைய ஃபஸ்ட்டு எழுத்து நம்ம கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் எபித்தேட்டோடைய ஃபஸ்ட்டு லெட்டரை நம்ம ஸ்மால் லெட்டரில் எழுதுகிறோம். இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா மேஞ்சிஃபெரா இண்டிகா. இப்போ அடுத்ததாக the name of the author appears after the specific epithet at the end of the biological name and is written in an abbreviate form. For example, Mangifera indica Lin. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சயின்டிஃபிக் நேமுக்கு பிறகு சில நேரங்களில் ஒரு சிறிய பெயர் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும்.
இங்கே என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேஞ்சிஃபெரா இண்டிகா லின். இந்த லின் அப்படின்றது லினேயஸை குறிக்கும். அதாவது இந்த ஸ்பீஷியஸை முதல்ல விவரித்த சயின்டிஸ்ட் தான் இந்த லினேயஸ் அப்படின்றத இந்த பெயர் காமிச்சு கொடுக்குது. அப்படி இந்த சயின்டிஸ்ட் நம்ம எப்படி எழுதுவாங்க அப்படின்னா அப்ரிவேட் ஃபார்மில் தான் எழுதுவாங்க. இப்போது கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன். என்னென்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களையும் ஒன்று ஒன்றா நம்மளால் படிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா பூமியில் லட்சக்கணக்கான ஸ்பீஷஸ் இருக்குதுன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதனால தான் சயின்டிஸ்ட்டு ஒரு எளிய முறையை கண்டுபிடிச்சாங்க. அதுதான் கிளாசிஃபிகேஷன். ஸோ அதுதான் இந்த லைனும் சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, சின்ஸ் இட் இஸ் நியர்லி இம்பாசிபிள் டு ஸ்டடி ஆல் த லிவிங் ஆர்கானிசம்ஸ், இட் இஸ் நெசசரி டு devise some means to make this possible. This process is called classification. இந்த லைனில் NCERT என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பூமியில் இருக்கும் எல்லா உயிரினங்களையும் தனித்தனியாக படிக்கிறது அப்படின்றது கிட்டத்தட்ட முடியாத ஒரு காரியம். அதனால தான் அதை எல்லாத்தையும் ஒரு குரூப்பாக அரேஞ்ச் பண்ணி பிரித்து படிக்கணும். ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் கிளாசிஃபிகேஷன். Classification is the process by which anything is grouped into convenient categories based on some easily observable characters. ஸோ இங்கே ரெண்டு முக்கியமான வார்த்தைகள் இருக்குது. என்னென்னா, கன்வீனியன்ட் கேட்டகரிஸ் அப்படின்னா நமக்கு ஈஸியாக படிக்க ஈஸியாக இருக்கக்கூட குழுக்களா அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக அப்சர்வபிள் கேரக்டர்ஸ் அப்படின்னா நம்மளால் பார்க்கக்கூடிய பண்புகள் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு நாய், பூனை, மாடு இதையெல்லாம் நம்ம பார்த்த உடனே எப்படி கண்டுபிடிப்போம்? அதில் அவங்களோட உடல்கள் எல்லாமே என்ன இருக்கும்? முடி இருக்கும். அதனால தான் இது நம்ம என்னென்னு சொல்கிறோம்? மேமல்ஸ் அப்படின்ற குரூப்பில் வச்சுருக்கோம். அதே மாதிரி பட்டாம்பூச்சியை பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு 6 கால்கள் இருக்கும். அதை நம்ம எந்த குரூப்பில் வைப்போம்? இன்செக்ட் அப்படின்ற குரூப்பில் வைப்போம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்லைட்ஸ்லாம் கொஞ்சம் பாருங்கள். பிளான்ட். இந்த பிளான்ட் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம்? ஹாவ் லீவ்ஸ் அண்ட் மேக் ஃபுட். இந்த பிளான்ட்டுக்குன்னு இலை இருக்கும், அது ஃபுட்டை மேக் பண்ணும். அடுத்ததாக அனிமல்ஸை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னா அது மூவ் ஆகும், சாப்பிடும், அதுக்கு ஒன்று சென்ஸ் இருக்குது. அதை நம்ம அனிமல்ஸை நம்ம டினோட் பண்ணுவோம். அடுத்ததாக டாக்ஸுக்கு என்னென்ன மாதிரியான குணங்கள்லாம் இருக்குது? அது பார்க் பண்ணும், அதுக்கு 4 கால்கள் இருக்கும் அப்படியா? அதே மாதிரி கேட்ஸ்ன்னு ஒன்று அது எப்படி சத்தம் போடும்? மியாவ் அப்படின்னு கத்தும் இல்லையா? அதுக்குமே 4 கால்கள் இருக்குது. அதுக்கு இன்னொன்று கேரக்டர்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா அதுக்கு ஷார்ப்பான நகங்கள் இருக்குது. அடுத்ததான் இன்செக்ட்க்கு என்ன இருக்குது? 6 லெக்ஸ் இருக்குது. அதுக்கு ஸ்மால் பாடி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அடுத்ததான் மேமல்ஸ்னாவே அதோட பாடியில் ஹேர்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்டர்னல் இயர்ஸ் இருக்கும். When we say dog, we think of dogs, not cats. இப்போது நம்ம டாக் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளோட மூளையில் நம்மளுக்கு எதோட பிக்சர் வரும்? டாகோட பிக்சர் தான் வரும். கேட்டோட பிக்சராக வரும் இல்லையா? அதே மாதிரி when we say mammals, we think of animals with external ears and body hairs. அதே மாதிரி இப்போ நம்ம மேமல்ஸ்ன்னு சொன்ன உடனே நமக்கு எந்த கேரக்டர் முன்னாடி வரணும்? மேமல்ஸ்னால் அதோட உடம்புல நிறைய முடி இருக்கும், அதுக்கு எக்ஸ்டர்னல் இயர்ஸ் இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம அதை ஞாபகம் வச்சுப்போம் இல்லையா? அடுத்ததான் taxa. Categorize at different level. Taxa are the categories we use to study organisms. They can be at a different level. இப்போ ஒரு நியூ வேர்ட், அதாவது டேக்ஸா அப்படின்னா என்னென்னா கிளாசிஃபிகேஷனில் இருக்கும் ஒவ்வொரு குரூப்பையுமே நம்ம டேக்ஸான்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், பிளான்ட்டு ஒரு டேக்ஸா, அனிமல் ஒரு டேக்ஸான், மேமல் ஒரு டேக்ஸான், டாக் ஒரு டேக்ஸான். அதாவது கிளாசிஃபிகேஷனில் இருக்கும் ஒவ்வொரு கேட்டகரியுமே நம்ம என்னென்னு சொல்லுவோம்? டேக்ஸான் அப்படின்னு தான் சொல்லுவோம். A dog is a mammal. Mammals are animals. So animals, mammals and dogs are taxa at different level. இது எல்லாமே
டிஃப்ரெண்ட் லெவலில் ஒரு டேக்ஸாக தான் குறிக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் taxonomy, அதாவது the science of classification. Based on characteristics, all living organisms can be classified into different taxa. This process is taxonomy. External structure, internal structure, cell structure, development process, ecological importance. These are essential and form the basis of modern taxonomic studies. ஸோ இப்போ இந்த லைனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிளாசிஃபிகேஷன் செய்கிறது மட்டும் இல்லை, அதை அறிவியல் முறையில் ஸ்டடி பண்ணுற அந்த பிரான்ச்சுக்கு பேர் தான் டாக்ஸானமி. இந்த டாக்ஸானமியில் சயின்டிஸ்ட் என்னென்னா பார்க்குறாங்க அப்படின்னா, வெளிப்புற அமைப்பு, அதாவது எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர், உட்புற அமைப்பு, அதாவது இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், செல் ஸ்ட்ரக்சர், டெவலப்மெண்ட், ஈக்காலஜிக்கல், இப்படி எல்லா தகவல்களையும் வைத்து உயிரினங்களை வகைப்படுத்துகிறாங்க. பேசிக் ப்ராசஸஸ் இன் டாக்ஸானமி. டாக்ஸானமியில் என்னென்ன பேசிக் ப்ராசஸஸ் இருக்குதுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒன் இஸ் கேரக்டரைசேஷன், ஸ்டடியிங் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் an organism. அதாவது ஃபஸ்ட்டு அந்த ஆர்கானிசத்தை நம்ம ஸ்டடி பண்ணணும். அடுத்ததாக ஐடென்டிஃபிகேஷன், டிட்டர்மைனிங் த கரெக்ட் நேம் ஆஃப் த ஆர்கானிசம். அப்படின்னா அது என்ன ஆர்கானிசம் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். அடுத்ததாக கிளாசிஃபிகேஷன், குரூப்பிங் ஆர்கானிசம்ஸ் இன்டு டேக்ஸா பேஸ்டு ஆன் சிமிலாரிட்டிஸ். சில சிமிலாரிட்டிஸை வச்சு அதை நம்ம சரியான குரூப்பாக அதை கிளாசிஃபிகேஷன் பண்ணணும். அடுத்ததாக நாமென்கில்ச்சர், கிவிங் சயின்டிஃபிக் நேம் டு ஆர்கானிசம்ஸ். லாஸ்ட்டாக அதுக்கு நம்ம சயின்டிஃபிக் நேம் வைப்போம். இதுதான் டாக்ஸானமியோட 4 ப்ராசஸ். அடுத்ததாக டாக்ஸானமி இஸ் நாட் நியூ. Human beings have always been interested in knowing more about various kind of organisms, particularly with reference to their use. In early days, the earliest classifications were based on the use of various organisms for food, cloth, medicine, shelter. ஸோ இந்த லைனில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிளாசிஃபிகேஷன் இப்போ வந்தது கிடையாது. பழங்கால மனிதர்கள் கிளாசிஃபிகேஷன் செஞ்சாங்க. ஆனால் அவங்க எதன் அடிப்படையில் இந்த கிளாசிஃபிகேஷன் பண்ணாங்க அப்படின்னா, உணவுக்கு பயன்படக்கூடிய பொருள், கிளாத்துக்கு பயன்படக்கூடிய பொருள், மெடிசனுக்கு பயன்படக்கூடிய பொருள், அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழிடத்துக்கு தேவையான பொருள் அப்படின்னு நம்மளோட யூசஸை வச்சு தான் அவங்க கிளாசிஃபிகேஷன் பண்ணாங்க. ஸோ நம்ம இது வரைக்குமே ஐடென்டிஃபிகேஷன், நாமென்கில்ச்சர், கிளாசிஃபிகேஷன் அப்படின்றத பார்த்தோம். ஆனால் ஒரு கொஷின், சயின்டிஸ்ட்டு உயிரினங்களுக்கு பேர் வைக்கிறதுலையும் குரூப் செய்வதில் மட்டும்தான் ஆர்வமாக இருந்தாங்களா அப்படின்னா இல்லை. இந்த உயிரினங்கள் ஒன்றுக்கொன்று எப்படி தொடர்புடையது அப்படின்றதையுமே அவங்க ஆராய விரும்பினாங்க. Human beings were since long not only interested in knowing more about different kind of organisms and their diversities, but also the relationship among them. இந்த லைனில் NCERT என்ன சொல்லுதுன்னா, மனிதர்கள் உயிரினங்கள் எத்தனை வகையாக இருக்கிறது அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்க விரும்பலை, அவை ஒன்றுக்கொன்று எப்படி தொடர்புடையவையாக இருக்குது, அது எப்படி உருவானது, யாருடன் அதிக ஒற்றுமையாக இருக்கிறது, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க அவங்க விரும்பினாங்க. அதை தான் நம்ம ரிலேஷன்ஷிப் அமாங் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்கிறோம். This branch of study was referred to as systematics. இந்த மாதிரி உயிரினங்களின் டைவர்சிட்டியையும் அவற்றுக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப்பையும் படிக்கும் பிரான்ச்சுக்கு பேர் தான் சிஸ்டமேட்டிக்ஸ். The word systematics is derived from the Latin word systema, which means systematic arrangement of organisms. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சிஸ்டமேட்டிக்ன்ற வார்த்தை சிஸ்டமா அப்படின்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து வந்துச்சு அப்படின்றாங்க.
இப்போ சிஸ்டமா அப்படின்னா ஒழுங்காக அமைத்தல் அல்லது சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு பேர். அதாவது உயிரினங்களை ஒழுங்காக அமைக்கிற அந்த படிப்பு தான் இங்கே சிஸ்டமேட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே பாருங்கள், இவங்க தான் வந்து லினேயஸ். இவங்க உருவாக்கின அவங்களோட ஃபஸ்ட்டு புக்குக்கு என்ன பேர் வச்சாங்க அப்படின்னா சிஸ்டமா நேச்சுரே. இந்த பேர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ எக்ஸாம்பிள் என்ன கேட்பாங்க அப்படின்னா, இந்த கரோலஸ் லினேயஸ் தன்னுடைய ஃபஸ்ட்டு புக்குக்கு என்ன பேர் வச்சாங்க அப்படின்னு கேட்பாங்க. என்ன பேர் வச்சாங்க? சிஸ்டமா நேச்சுரே. ஸ்கோப் ஆஃப் சிஸ்டமேட்டிக்ஸ். த ஸ்கோப் ஆஃப் சிஸ்டமேட்டிக்ஸ் வாஸ் லேட்டர் enlarged. அப்படின்னா காலப்போக்கில் இந்த சிஸ்டமேட்டிக்கினுடைய முக்கியத்துவம் அதிகமாக ஆரம்பித்தது. அதில் ஐடென்டிஃபிகேஷன், நாமன்கல்ச்சர், கிளாசிஃபிகேஷன், சிஸ்டமேட்டிக்கையும் உள்ளடக்கியதாக இருந்துச்சு. ஸோ வாட் இஸ் ஐடென்டிஃபிகேஷன்? நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஐடென்டிஃபிகேஷன் ரெகக்னைசிங் அண்ட் டிட்டர்மைனிங் தட் கரெக்ட் ஆர்கானிசம். அதாவது கரெக்டான உயிரினத்தை நம்ம அடையாளம் பார்க்குறது தான் இந்த ஐடென்டிஃபிகேஷன். அடுத்ததான் நாமன்கல்ச்சர், ப்ரொவைடிங் ஈச் ஆர்கானிசம் வித் அன் சயின்டிஃபிக் நேம். அதாவது ஒரு உயிரினத்துக்கு சயின்டிஃபிக்காக நேம் வைக்கிற அந்த முறை தான் நாமன்கல்ச்சர். அடுத்ததாக கிளாசிஃபிகேஷன், குரூப்பிங் ஆர்கானிசம்ஸ் பேஸ்டு ஆன் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ். அதாவது ஒரு ஆர்கானிசத்தை அதோடைய ஒத்த பண்புகள் என்ன, வேறுபட்ட பண்புகள் என்ன அப்படின்ற அடிப்படையில் அதை நம்ம குரூப்பாக வகைப்படுத்துறதுக்கு பேர் தான் கிளாசிஃபிகேஷன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அதையும் இந்த சிஸ்டமேட்டிக் உள்ளடக்கியதாக இருக்குது. அடுத்ததாக சிஸ்டமேட்டிக்ஸ்னால் brings together identification, nomenclature and classification. இது மூணுத்தையுமே ஒன்றா கொண்டு வர அந்த முறைக்கு தான் நம்ம சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை பற்றி பார்க்கலாம். இல்லை ஃபஸ்ட் லைன் என்ன சொல்லுது அப்படின்னா, கிளாசிஃபிகேஷன் இஸ் நாட் ஏ சிங்கிள் ஸ்டெப் ப்ராசஸ். கிளாசிஃபிகேஷன் அப்படின்றது ஒரு சிங்கிள் ஸ்டெப் ப்ராசஸ் கிடையாது. இட் இன்வால்வ்ஸ் ஹையரார்ச்சி ஆஃப் ஸ்டெப்ஸ். இங்கே ஹையரார்ச்சி அப்படின்றது வந்து நிறைய படிநிலைகளை கொண்ட அமைப்பு அப்படின்னு அர்த்தம். ஈச் ஸ்டெப் இஸ் ரேங்க் ஆர் கேட்டகரி. இப்படி இந்த படிநிலைகளுக்கு நம்ம ரேங்க் ஆர் கேட்டகரிஸ்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இந்த ஸ்பீஷஸ் ஒரு ரேங்க்கு அல்லது கேட்டகரி, ஜீனஸ் ஒரு ரேங்க்கு அல்லது கேட்டகரி, ஃபேமிலி ஒரு ரேங்க் ஆர் கேட்டகரி. ஸோ இதுதான் அதோடைய ஸ்டெப்ஸ் ஆர் படிநிலைகள், இல்லை ரேங்க்கு, கேட்டகரி, இது எல்லாமே ஒன்று தான். கேட்டகரி இஸ் கால்ட் டாக்ஸானமிக் கேட்டகரி. ஸோ இந்த அமைப்பு நாம் என்னென்ன சொல்கிறோம்? டாக்ஸானமிக் ஹையரார்ச்சின்னு சொல்லலாம் அப்படியா? ஸோ அதே மாதிரி இந்த கேட்டகரிஸையும் நம்ம என்ன சொல்லுவோம்? டாக்ஸானமிக் கேட்டகரி. அவ்வளோதான். ஆல் கேட்டகரிஸ் டுகெதர் ஃபார்ம் டாக்ஸானமிக் ஹையரார்ச்சி. ஸோ இப்படி எல்லா கேட்டகரியும் ஒன் பை ஒன்னாக அதோடைய பிளேஸில் நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்கிற இந்த முறைக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம்? இந்த டாக்ஸானமிக் ஹையரார்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். ஈச் கேட்டகரி ஆர் ரேங்க் இஸ் எ யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அண்ட் இட்ஸ் கால்ட் டாக்ஸான். ஸோ இப்படி இந்த ஒவ்வொரு கேட்டகரியுமே அல்லது ரேங்கையுமே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கேட்டகரியை மோர் ஸ்பெசிஃபிக்காக அவங்க டாக்ஸான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, வாட் இஸ் டாக்ஸான் அப்படின்னா, டாக்ஸான் இஸ் எ யூனிட் ஆர் ரேங்க் இன் த கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம். இந்த டாக்ஸான் தான் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஸோ இப்போ எக்ஸாமில் உங்களுக்கு வாட் இஸ் த யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் அதுக்கு டாக்ஸான் அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். ஓகே, இந்த டாக்ஸானமிக் கிளாசிஃபிகேஷன் ஹெல்ப் அஸ் டு அரேஞ்ச் அண்ட் ஸ்டடி த லிவிங் வேர்ல்ட் ஈஸிலி. ஸோ இந்த டாக்ஸான் நமக்கு எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, நமக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட்டை பற்றியோ அது மட்டும் இல்லாமல் லிவிங் வேர்ல்டை பற்றியும் படிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இன்செக்ட் எடுத்துக்கோங்க. இன்செக்ட் ஹாவ் 3 pairs ஆஃப் ஜாயிண்ட் லெக்ஸ் because they share these common features. They are placed in the same group called insecta. ஸோ இங்கே இன்செக்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காமன் கேரக்டர்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா, எல்லா இன்செக்ட்டுக்குமே 3 pairs ஆஃப் லெக்ஸ் இருக்கும். ஸோ இந்த காமன் கேரக்டர்ஸை வச்சு நம்ம அதை ஒரு குரூப்பாக பிரித்தோம். அந்த குரூப்புக்கு நம்ம இன்செக்டா அப்படின்னு பேர் வச்சோம். ஓகே, ஸோ அது ஒரு ரேங்க்.
ஸோ இது மாதிரி நம்ம அதர் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மேமல்ஸுக்கு எக்ஸாம்பிள் என்ன, லைனு, டாகு, ஹியூமனு. அடுத்ததாக ரெப்டைல்ஸுக்குன்னு காமன் கேரக்டர்ஸ் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன, ஸ்னேக்கு, லிசார்டு, இது எல்லாமே. அடுத்ததாக பிளான்ட்னு என்ன பண்ணோம், ஃப்ளவரிங் பண்ணோம். இதுக்கு எக்ஸாம்பிள் மேங்கோ, ரோஸ், இதெல்லாம் சொல்லலாம். அடுத்ததாக பேர்ட்ஸுக்குன்னு காமன் கேரக்டர்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் பிஜியான்ஸ், ஈகிள், இது எல்லாமே வரும். ஸோ மோர் இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குரூப்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் காமன் ஃபீச்சர்ஸ். நம்ம ஆல்ரெடியே பார்த்தோம், இன்செக்ட் எக்ஸாம்பிளில் ஒரு உயிரினத்துக்கு காமனான கேரக்டர்ஸை வச்சு நம்ம தனியாக ஒரு குரூப் பிரிப்போம் இல்லையா. ஸோ அதுதான் இங்கே. ஸோ குரூப்ஸ் ஆர் கேட்டகரிஸ். ஸோ இந்த மாதிரி பிரிக்கப்பட்ட அந்த குரூப்ஸ்லாம் நம்ம கேட்டகரிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கேட்டகரிஸ் ஹேவ் ரேங்க்ஸ். ஸோ அந்த கேட்டகரிக்குன்னு தனியான ரேங்க் இருக்குது. நம்ம ஆல்ரெடி இந்த டாக்ஸானமிக் ஹையரார்ச்சியில் பார்த்தோம். So ranks from hierarchy from species to general. Each rank is called taxon. அதாவது ஸ்பீஷியஸ்லேருந்து இங்கே கிங்டம் வரைக்குமே இது இந்த மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஸோ இப்படி இந்த ஒவ்வொரு கேட்டகரிஸுமே, அதாவது இந்த ஸ்பீஷியஸ், ஜீனஸ், ஃபேமிலி, இது எல்லாமே ஒரு taxon. Categories are distinct biological entities and not merely morphological aggregates. இதோட அர்த்தம் என்னென்னா, டாக்ஸானமிக் கேட்டகரிஸ் அப்படின்றது வெறும் வெளியே பார்த்து, அதாவது வெளிப்புற தோற்றத்தை பார்த்து உருவாக்கப்பட்ட ஒரு குழுக்கள் கிடையாது. இதில் இந்த ஒவ்வொரு கேட்டகரியும் பயாலஜிக்கல் யூனிட், அதாவது அந்த உயிரினத்துக்குள்ளே இருக்கும் பல பொதுவான பண்புகளின் அடிப்படையில் தான் நம்ம இந்த கேட்டகரிஸை உருவாக்குவோம். அடுத்ததாக, taxonomical studies of all known organisms have led to common characteristics such as kingdom, phylum or division, class, order, family, genus, species. இந்த லைன் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த உலகத்தில் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட அனைத்து உயிரினங்களையும் நம்ம டாக்ஸானமிக் ஆய்வு செய்து பிறகுதான் அனைத்து உயிரினங்களையும் ஒரே மாதிரி வகைப்படுத்த சில பொதுவான கேட்டகரிஸை உருவாக்குனாங்க. அது என்ன அப்படின்னா, கிங்டம், ஃபைலம் ஃபார் அனிமல்ஸ், டிவிஷன் ஃபார் பிளான்ட்ஸ், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷியஸ். இதுதான் ஸ்டாண்டர்டான டாக்ஸானமிக் கேட்டகரிஸ். இதில் ஸ்பீஷியஸ் ஆல்வேஸ் லோவஸ்ட் கேட்டகரியில் தான் வரும். ஆல் ஆர்கானிசம் இன்க்ளூடிங் plant and animals have species as the lowest category. இங்கே ஒரு முக்கியமான நீட் பாயிண்ட்டு, எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி, தாவரமாக இருந்தாலும் விலங்காக இருந்தாலும் இந்த லோவஸ்ட் டாக்ஸானமிக் கேட்டகரி என்னவாக இருக்கும் அப்படின்னா ஸ்பீஷியஸாக தான் இருக்கும். ஸ்பீஷியஸுக்கு கீழே வேறு எந்த ஒரு படிநிலைகளும், அதாவது கேட்டகரியுமே கிடையாது. How to place an organism in categories. அதாவது ஒரு புதிய உயிரினம் நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னா அதை நம்ம எந்த கிங்டத்தில் வைக்கிறது, எந்த ஃபேமிலி அல்லது எந்த ஜீனஸ் அப்படின்றத எப்படி முடிவு செய்வது அப்படின்னா, இதுக்கான பேசிக் ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்றத NCERT சொல்லுது. The process is based on the study of characters. அதாவது அந்த உயிரினத்தினுடைய கேரக்டர்ஸை நம்ம முழுசாக புரிஞ்சுக்கணும். சரி, கேரக்டர்ஸ்னால் என்னென்ன அப்படின்னா, அதோடைய பாடி ஸ்ட்ரக்சரு, அதோட ரீப்ரொடக்டிவ் ஃபீச்சர்ஸு, இன்டர்னல் ஸ்ட்ரக்சரு, பிஹேவியரு அண்ட் ஃபிசியாலஜிக்கல் கேரக்டர்ஸ், இப்படி பல பண்புகளை நம்ம ஆய்வு செய்யணும். We study the similarities and dissimilarities among individuals of the same kind and other kind of organisms. ஸோ அப்படி இந்த கேரக்டர்ஸை நம்ம ஒப்பிட்டு பார்த்தால் நமக்கு எந்த உயிரினங்கள் ஒன்றுக்கொன்று எப்படி ஒத்து போகுது, எந்த உயிரினங்கள் வேறுபட்டு இருக்குது, ஸோ அதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ அதன் பிறகு தான் நம்ம அதை ஸ்பீஷியஸ், ஜீனஸ், ஃபேமிலி, ஆர்டர்னு ஒவ்வொரு கேட்டகரியிலும் அந்த உயிரினத்தை வைப்போம். ஸோ அதான் பேஸ்ட் ஆன் தீஸ் கேரக்டர்ஸ் ஆர்கானிசம்ஸ் ஆர் பிளேஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்டு அப்ரோப்ரியேட் கேட்டகரிஸ். இப்போது நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போது சப்போஸ் வி ஹாவ் த பிளான்ட், வி வாண்ட் டு கிளாஸிஃபை. நம்மகிட்ட ஒரு பிளான்ட் இருக்குது, நம்ம அதை கிளாஸிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா,
ஸ்டடி கேரக்டர்ஸ், அதோட கேரக்டர்ஸ்லாம் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டடி பண்ணணும். அதாவது அதுக்கு லீவ்ஸு, அதோட ஃப்ளவர்ஸ் எப்படி இருக்குது, சீட்ஸ் எப்படி இருக்குது, ஸ்டெம்ஸ் எப்படி இருக்குது, இதுதான் வந்து அதோடைய கேரக்டர்ஸ். அடுத்ததான் கம்பேர் வித் நோன் குரூப்ஸ். இந்த கேரக்டர்ஸை நமக்கு தெரிஞ்ச இன்னொரு செடியோடையோ அதாவது தாவரத்தோடையோ நம்ம கம்பேர் பண்ணணும். கம்பேர் வித் அதர் பிளான்ட் அண்ட் ஃபைண்ட் சிமிலரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ். ஸோ அப்படி கம்பேர் பண்ண பிறகு நமக்கு அதோட ஒத்து போகிற கேரக்டர்ஸ் என்ன, அதோட டிஃப்ரெண்ட்டாக இருக்க கேரக்டர்ஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அடுத்ததாக அசைன் டு கேட்டகரிஸ், பிளேஸ் இன் கரெக்ட் கேட்டகரி அட் ஈச் லெவல். ஸோ இப்படி கண்டுபிடிச்ச பத்துக்கு நம்ம அதோட கேட்டகரிஸில் தனித்தனியாக அடுக்கி வைக்கணும். அஸ் எ ரிசல்ட்டாக நமக்கு அதில் சேம் ஜீனஸ், ஃபேமிலி, ஆர்டர் அப்படின்றதுல கிடைக்கும். ஸோ அதோடைய ஜீனஸில் அது போய் சேர்ந்துடும். ஸோ இப்போ ஒய் இம்பார்ட்டன்ஸ், இப்படி நம்ம டாக்ஸானமிக் கேட்டகரிஸு அல்லது இந்த டாக்ஸானமிக்கல் ஹையரார்ச்சியை படிக்கிறது ஏன் அவசியம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, ஹெல்ப்ஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் பயோடைவர்சிட்டி. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பயோடைவர்சிட்டியை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததான் ஹெல்ப்ஸ் இன் ஸ்டடிங் ரிலேஷன்ஷிப் அமாங் லிவிங் ஆர்கானிசம். அதாவது இந்த உலகத்தில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு இடையே உள்ள அந்த ஒற்றுமையும் அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தோம்னா ஹெல்ப்ஸ் இன் கம்யூனிகேஷன் இன் பயாலஜி. பயாலஜியில் நம்ம ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த டாக்ஸானமிக் ஹையரார்ச்சி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்ததாக ஹெல்ப்ஸ் இன் ரிசர்ச் அண்ட் கன்சர்வேஷன். நம்மளுக்கு இந்த டாக்ஸானமிக் ஹையரார்ச்சி மூலயமா ஒரு விலங்குகளையோ அல்லது தாவரங்களையோ ரிசர்ச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதிலேருந்து நமக்கு என்ன கீ பாயிண்ட்ஸ்லாம் கிடைக்கிது அப்படின்னா, இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாவே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது டாக்ஸானமிக் கேட்டகரிஸ் ஆர் சயின்டிஃபிக் based on characters, not just look. இங்கே டாக்ஸானமிக் கேட்டகரிஸ் அப்படின்றது அதோட கேரக்டர்ஸை பொறுத்து இருக்குது, ஜஸ்ட் அப்பியரன்ஸை பொறுத்து கிடையாது. கேட்டகரிஸ் ஃபார்ம் ஏ ஹையரார்ச்சி ஃப்ரம் ப்ராட் கிங்டம் டு ஸ்பெசிஃபிக், அதாவது ஸ்பீஷியஸ். அதாவது இந்த டாக்ஸானமிக் ஹையரார்ச்சி அப்படின்றது கிங்டம் தான் ரொம்பவே பெருசு, அதிலிருந்து கீழே ஸ்பெசிஃபிக் எபித்தட்ஸை வரைக்கும். இந்த ஸ்பீஷியஸ் இஸ் த லோவஸ்ட் அண்ட் ஃபண்டமெண்டல் யூனிட். இந்த டாக்ஸானமிக்கல் ஹையரார்ச்சியில் ஸ்பீஷியஸ் தான் ரொம்பவே லோவஸ்ட்டாக இருக்கும், அதுதான் ஃபண்டமெண்டல் யூனிட்டும் கூட. திஸ் ஹெல்ப்ஸ் இன் குரூப்பிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த டைவர்சிட்டி ஆஃப் லைஃப். நம்ம ஆல்ரெடியே சொன்ன மாதிரி இது நமக்கு ஒரு உயிரினத்தை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் அந்த டைவர்சிட்டியை பற்றி படிக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இங்கே எக்ஸாம்பிளுக்கு ஹியூமனோட இது பார்த்தோம் அப்படின்னா அதோடைய கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இது நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் லாஸ்ட்டாக ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ். கிளாசிஃபிகேஷன் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் அப்பியரன்ஸ், இட்ஸ் அபவுட் கேரக்டரிஸ்டிக் அண்ட் தட் ஷோ ரிலேஷன்ஷிப். ஸோ கிளாசிஃபிகேஷன் அப்படின்றது ஒரு அப்பியரன்ஸை பொறுத்தது மட்டும் இல்லை, அதோட கேரக்டர்ஸை பற்றினது. அது மட்டும் இல்லாமல் அது மற்ற உயிரினங்களோடைய எவ்வளோ ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது அதை பற்றியுமே சொல்லக்கூடியது தான் இந்த கிளாசிஃபிகேஷன். இப்போது டாக்ஸானமிக் கேட்டகரியில் இருக்கிற முதல் மற்றும் மிக முக்கியமான கேட்டகரியான ஸ்பீஷஸை பற்றி பார்க்கலாம். Taxonomic studies consider a group of individual organisms with fundamental similarities as a species. இங்கே ஸ்பீஷியஸ்னால் என்ன அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது ஒரே மாதிரியான அடிப்படை பண்புகள், அதாவது ஃபண்டமெண்டல் சிமிலாரிட்டிஸை கொண்ட உயிரினங்களின் ஒரு குழுவை தான் நம்ம ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்கிறோம். டாக்ஸானமியில் இருக்கும் மிக சிறிய கிளாசிஃபிகேஷன் யூனிட் தான் இந்த ஸ்பீஷியஸ். One should be able to distinguish one species from other closely related species based on the distinct morphological differences. ஸோ இந்த லைனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்பீஷியஸை இன்னொரு ஸ்பீஷியஸ்லேருந்து நம்மளால் எப்படி வேறுபடுத்த முடியும்? அதோட மார்ஃபாலஜிக்கல் டிஃப்ரென்ஸை வச்சு நம்ம ஒரு ஸ்பீஷியஸை இன்னொரு ஸ்பீஷியஸ்லேருந்து நம்மளால் அடையாளம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. Let us consider Mangifera indica, Solanum tuberosum and Panthera leo. இங்கே Mangifera indicaனா மாமரம், Solanum tuberosumனா உருளைக்கிழங்கு, Panthera leo அப்படின்னா சிங்கம். All the three names indica, tuberosum and leo represent the specific epithets.
இந்த சயின்டிஃபிக் நேமில் இருக்கக்கூடிய ரெண்டாவது வார்த்தைகளான இங்கே இண்டிகா, டியூபரோசம், லியோ இது எல்லாத்தையுமே ஸ்பெசிஃபிக் எபித்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஸ்பீஷியஸ். While the first word Mangifera, Solanum and Panthera are genera and represent another higher level of taxon or category. இந்த சயின்டிஃபிக் நேமில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு வேர்டான மேஞ்சிஃபெரா, சொலானம், பேந்த்ரா அப்படின்றது அடுத்த ஹையர் கேட்டகரியான ஜெனீராவை குறிக்கும், அதாவது ஜீனஸை குறிக்கும். அடுத்த லைனு, each genus may have one or more than one specific epithets representing different organisms but having morphological similarities. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஜீனஸுக்குள்ளே ஒரே ஒரு ஸ்பீஷஸ் மட்டும் இருக்குன்னு அவசியம் கிடையாது, ஒரு ஜீனஸுக்குள்ளே பல ஸ்பீஷியஸ் இருக்கலாம். இந்த எக்ஸாம்பிள்ஸை பாருங்கள், இது எல்லாமே சேம் ஜீனஸ் பட் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். இங்கே பாருங்கள், பேந்த்ரியா அப்படின்ற அந்த ஜீனஸில் என்னென்ன இருக்குது, பேந்த்ரா லியோ அண்ட் பேந்த்ரா டைகரிஸ். இது ரெண்டுமே வெவ்வேறு சிற்றினங்கள், அதாவது வெவ்வேறு ஸ்பீஷியஸாக இருந்தாலும் கூட இது சில காமன் கேரக்டர்ஸ்னால பேந்த்ரா அப்படின்ற சேம் ஜீனஸ்குள்ளார வச்சுருக்காங்க. அதே மாதிரி சொலானம் ஜீனஸ்குள்ளார சொலானம் டியூபரோசம், சொலானம் மெலாஞ்சினா அப்படின்ற இது ரெண்டுமே வரும், பேஸ்ட் ஆன் சம் சிமிலர் கேரக்டர்ஸ் வச்சு தான். அதே மாதிரி மேஞ்சிஃபெரா, இங்கே மேஞ்சிஃபெரா அப்படின்றது மேஞ்சிஃபெரா இண்டிகா, அதாவது மாம்பழத்தை குறிக்கும். இங்கே ஒரே ஒரு ஸ்பீஷியஸ் இருக்குது. அடுத்ததான், human beings belong to the species Sapiens, which is grouped in the genus Homo. The scientific name thus for human being is written as Homo sapiens. இங்கே ஹியூமனோட சயின்டிஃபிக் நேம் பார்த்தோம் அப்படின்னா Homo sapiens. Human beings belong to the species Sapiens. It's grouped in the genus Homo. இதோட சயின்டிஃபிக் நேம் என்ன, ஹோமோ செப்பியன்ஸ். இதில் ஹோமோன்றது ஜீனஸ் அண்ட் செப்பியன்ஸ் அப்படின்றது ஸ்பீஷஸை குறிக்கும். ஓகேவா? ஸோ இவ்வளோதான், இதுதான் ஸ்பீஷஸை பற்றி என்சிஆர்டில் கொடுத்துருக்குற அந்த எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இப்போ ஜீனஸை பற்றி பார்க்கலாம். இது டாக்ஸானமிக் கேட்டகரியில் வர அடுத்த கேட்டகரிஸ். So genus comprises a group of related species which has more characters in common in which comparison to species of other genera. இப்போ உங்க ஜீனஸ்னால் என்ன, ஒரே மாதிரி நிறைய பொதுவான பண்புகளை கொண்ட நெருங்கிய தொடர்புடைய பல ஸ்பீஷஸ்களை சேர்த்த குழுவை தான் நம்ம ஜீனஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ஒரு ஜெனிராவில் இருக்கக்கூடிய ஸ்பீஷஸை அதர் ஜெனிராவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பீஷஸில் நம்ம கம்பேர் பண்ணும்போது ஒற்றுமையான கேரக்டர்ஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். We can say that genera are aggregates of closely related species. அதாவது க்ளோஸ் ரிலேட்டட் ஸ்பீஷஸுக்களை ஒன்றாக சேர்த்தால் அதுதான் ஜீனஸ். இதை நம்ம ஒரு வரியில் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஸ்பீஷஸுக்களை எல்லாம் சேர்த்த ஒரு தொகுப்பு தான் நம்ம ஜீனஸ்னு சொல்லுவோம். For example, potato and brinjal are two different species, but both belong to the genus Solanum. ஸோ பொட்டேட்டோவும் பிரிஞ்சாலும் வெவ்வேறு ஸ்பீஷியஸாக இருந்தாலுமே அது ரெண்டுமே சொலானம் அப்படின்ற அந்த ஜெனிராக்கு கீழே தான் வருது. லயன் பேந்த்ரா லியோ, லியோபேட் பேந்த்ரா பார்டஸ் and tiger Panthera trigeris with several common features are all species of the genus Panthera. ஸோ இப்போ அடுத்ததாக அனிமல்ஸ் எடுத்துக்குவோம். இங்கே லயன், லியோபேட், டைகர், அதாவது சிங்கம், சிறுத்தை, புலி, இந்த மூணுமே வேறு வேறு ஸ்பீஷியஸ். ஆனால் இதுங்களுக்கு இடையே பல பொதுவான பண்புகள் இருக்கிறதுனால
பேந்த்ரா அப்படின்ற ஒரே ஜீனஸ்குள்ளார இதை வச்சுருக்காங்க. அடுத்த லைன், this genus differ from another genus Felis which includes cats. அதாவது இந்த லைன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கேட்டு பேந்த்ரா ஜீனஸுக்குள்ளார வராது. கேட்டுக்குன்னு தனியாக ஃபெலிஸ் அப்படின்ற ஜீனஸ் இருக்குது. இந்த கேட்டுக்குன்னு தனியாக ஃபெலிஸ் அப்படின்ற ஒரு தனியான ஜீனஸே வச்சுருக்காங்க. அடுத்த கேட்டகரியான ஃபேமிலியை பற்றி பார்க்கலாம். The next category, family, has a group of related genera with still less number of similarities as compared to genus and species. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஸ்பீஷஸை மற்றும் ஜீனஸை பற்றி பார்த்துட்டோம். இப்போ அதை விட ஒரு படி மேலே இருக்கிற கேட்டகரி தான் இந்த ஃபேமிலி. ஃபேமிலினா என்ன? ரிலேட்டட் ஜெனீரா, அதாவது ஒன்றுக்கொன்று தொடர்புடைய பல ஜீனஸுகளை சேர்த்து உருவாக்கப்படும் ஒரு குழு தான் ஃபேமிலின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே ஆஸ் கம்பேர்ட் டு ஜீனஸ் அண்ட் ஸ்பீஷஸில் இருக்கக்கூடிய ஒற்றுமைகளை விட இங்கே ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் மிகவும் குறைவாக தான் இருக்கும். அடுத்ததாக, families are categorized on the basis of both vegetative and reproductive features of plant species. இங்கே தாவரங்களின் ஃபேமிலியை அமைக்கும்போது வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ் மற்றும் ரீப்ரொடக்டிவ் கேரக்டர்ஸ் ரெண்டையுமே அடிப்படையாக எடுத்து தான் அதை கேரக்டரைஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, வேறு, தண்டு, இலை இதெல்லாமே வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ். அதே மாதிரி ரீப்ரொடக்டிவ் கேரக்டர்ஸ்னால் என்னென்னா, பூ, பழம், விதை இது எல்லாமே இனப்பெருக்கத்தினுடைய அமைப்புகள் ஆகும். இந்த ரெண்டு பண்புகளையுமே வச்சு தான் தாவரங்களை ஃபேமிலியாக பிரிக்கிறாங்க. அடுத்ததாக, among plants, for example, 3 different genera, Solanum, Petunia and Datura, are placed in the family Solanaceae. இப்போ ஒரு பிளான்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இங்கே சொலானம், பெட்டூனியா அண்ட் டேட்டூரா இந்த மூணுமே வேறு வேறு ஜீனஸ். ஆனால் இதுங்களுக்கு இடையே உள்ள சில பொதுவான பண்புகளை வச்சு நம்ம இதை சொலானேசியே அப்படின்ற அந்த ஃபேமிலியில் வைக்கிறோம். அதாவது இதோடைய ஜெனீரா, அதாவது ஜீனஸ் வெவ்வேறையாக இருந்தாலுமே அதை நம்ம சொலானேசியே அப்படின்ற சேம் ஃபேமிலிக்குள்ளார தான் வைக்கிறோம். ஸோ அதுதான் 3 different genera, Solanum, Petunia and Datura belongs to the family Solanaceae. ஸோ அடுத்ததாக, among animals, for example, genus Panthera comprising lion, tiger, leopard is put along with the genus Felis, cat, in the family Felidae. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ அனிமல்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். லயன், டைகர், லியோபேட் இது எல்லாமே பேந்த்ரா அப்படின்ற ஜீனஸில் வருது அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். கேட் மட்டும் ஃபெலிஸ் அப்படின்ற வேறு ஜீனஸில் இருக்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஆனால் இந்த பேந்த்ரா மற்றும் இந்த ஃபெலிஸ் இந்த ரெண்டுமே சில பொது பண்புகள் இருக்கிறதுனால நம்ம அதை ரெண்டுத்தையுமே ஒரே ஃபேமிலியான ஃபெலிடே அப்படின்றதில் சேர்க்கிறோம். ஸோ அடுத்ததாக, சிமிலர்லி if you observe the features of a cat and a dog, you will find some similarities and some difference as well. They are separated into 2 different families, Felidae and Canidae respectively.
இந்த லைனில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது கேட்டு மட்டும் நம்ம டாகை எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டோன்னா இந்த ரெண்டுமே சில ஒற்றுமைகள் இருக்கும், அதே நேரத்தில் நிறைய வேறுபாடுகளும் இருக்கும் இல்லையா. அதனால தான் இந்த கேட்டையுமே டாகையுமே தனித்தனியான ஃபேமிலியில் வச்சுருக்காங்க. அதாவது கேட்டுக்கான ஃபேமிலி என்ன, ஃபெலிஸ். அதே மாதிரி டாகுக்கான ஃபேமிலி கேனிடே. ஸோ இது ரெண்டுத்தையுமே ஞாபகம் வச்சுருக்கணும். ஸோ இங்கே இருக்கிற எல்லா எடுத்துக்காட்டுகளுமே நம்ம ஞாபகம் வச்சுருக்கணும். இதுதான் நம்ம அடிக்கடி எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ இதுதான் ஃபேமிலியோட எக்ஸ்ப்ளனேஷன். டாக்ஸானமிக் ஹையரார்ச்சியில் அடுத்த கேட்டகரியான ஆர்டரை பற்றி பார்க்கலாம். யூ ஹாவ் சீன் earlier that categories like species, genus and families are based on a number of similar characters. இது வரைக்கும் நம்ம ஸ்பீஷியஸ், ஜீனஸ், ஃபேமிலி பற்றி பார்த்தோம். இந்த 3 கேட்டகரியிலையுமே ஒரே மாதிரியான பண்புகள் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டவையாக இருந்தது. அதாவது ஸ்பீஷியஸில் அதிகமான ஒற்றுமை இருக்கும், ஜீனஸில் அதை விட கம்மியாக இருக்கும், ஃபேமிலியில் இன்னுமே ஒற்றுமைகள் குறைவாக இருக்கும். Generally, order and other higher taxonomic categories are identified based on the aggregates of characters. இப்போ இந்த லைனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆர்டர் மாதிரியான டாக்ஸானமிக் கேட்டகரிக்கு போகும்போது ஒரே ஒரு கேரக்டர்ஸை மட்டும் வச்சு பார்க்க மாட்டாங்க, பல கேரக்டர்ஸை ஒன்றா சேர்த்து அதை வச்சு தான் ஆர்டர் அப்படின்னு வகைப்படுத்துகிறாங்க. அதாவது இங்கே அக்ரிகேட்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் அப்படின்னா பல கேரக்டர்ஸை ஒன்றா சேர்க்கறது தான் இந்த அக்ரிகேட்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ்னு மீனிங். ஆர்டர் பீயிங் எ ஹையர் கேட்டகரி இஸ் த அசம்பிளேஜ் ஆஃப் ஃபேமிலிஸ் which exhibit a few similar characters. இப்போது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆர்டர் அப்படின்றது ஃபேமிலியை விட ஒரு படி உயர்ந்த கேட்டகரி. பல ஃபேமிலிஸ்க்கு இடையில் இருக்கும் சில பொதுவான பண்புகளை வைத்து அவற்றை ஆர்டர் அப்படின்னு ஹையர் கேட்டகரிஸாக கொண்டு வந்தாங்க. இன்னுமே ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, இந்த ஃபேமிலிஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்த ஒரு தொகுப்பு தான் ஆர்டர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் லைன், the similar characters are less in number as compared to different genera included in a family. ஸோ இங்கே கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம மேலே கேட்டகரிக்கு போகும்போது காமன் கேரக்டர்ஸ் குறைந்து கொண்டே போகும். பிளான்ட் ஃபேமிலிஸ் லைக் Convolvulaceae, Solanaceae are included in the order Polymoniales, mainly based on the floral characters. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தாவரங்களில் Convolvulaceae மற்றும் Solanaceae என்ற இந்த 2 ஃபேமிலிஸுமே பாலிமோனியல்ஸ் அப்படின்ற ஒரே ஆர்டரில் வைக்கப்பட்டுள்ளன. இவை முக்கியமாக ஃப்ளோரல் கேரக்டர்ஸ், அதாவது பூவினுடைய அமைப்பை அடிப்படையாக வைத்து ஒரே ஆர்டரில் இவங்க சேர்த்துருக்காங்க. அடுத்த லைன், த அனிமல் ஆர்டர் கார்னிவோரா இன்க்ளூடட்ஸ் ஃபேமிலிஸ் லைக் ஃபெலிடே அண்டு கேனிடே. இப்போது அனிமல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபெலிடே ஃபேமிலியில் லைனு, டைகரு, லியோபேட், கேட்டு இது எல்லாமே வருது. அதே மாதிரி கேனிடே ஃபேமிலியில் டாகு வருது. இந்த 2 ஃபேமிலியுமே சேர்த்து கார்னிவோரா அப்படின்ற ஆர்டரில் தான் வச்சுருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள், அதாவது இங்கே Convolvulaceae அண்ட் Solanaceae இந்த 2 ஃபேமிலியுமே பேஸ்ட் ஆன் ஃப்ளோரல் கேரக்டர்ஸினுடைய அடிப்படையில் பாலிமோனியல்ஸ் அப்படின்ற ஆர்டரில் வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி அனிமல்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே ஃபெலிடேயில் லயன், டைகர், லியோபேட், அதே மாதிரி கேனிடேயில் டாக். இந்த 2 டிஃப்ரெண்ட் ஃபேமிலியுமே எதில் வச்சுருக்காங்க, கார்னிவோரா அப்படின்ற ஆர்டரில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே எக்ஸாமுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட் கொஷின் கேட்பாங்க. அடுத்த டாக்ஸானமிக் கேட்டகரி பார்த்தோம்னா கிளாஸு. திஸ் கேட்டகரி இன்க்ளூட்ஸ் ரிலேட்டட் ஆர்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஆர்டர் ப்ரைமேட்டா கம்பரைசிங் மங்கி, கொரில்லா அண்ட் சிம்பான் இஸ் பிளேஸ்ட் இன் எ கிளாஸ் மாமெலியா. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆர்டர்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்தது தான் கிளாஸு.
ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ப்ரைமேட்டா ஆர்டரில் யாரெல்லாம் வருவாங்கன்னா மங்கி, கொரில்லா, சிம்பன் இது எல்லாமே வரும். ஸோ இந்த ப்ரைமேட்டா ஆர்டரை மேமலியா அப்படின்ற கிளாஸில் வச்சுருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த பிக்சரை பாருங்கள். இங்கே மங்கி, கொரில்லா, சிம்பன் இது மூணுமே ப்ரைமேட்டா அப்படின்ற ஆர்டரில் வருது. ஸோ இந்த ப்ரைமேட்டாவை மேமலியா அப்படின்ற கிளாஸில் வச்சுருக்காங்க. இதை எதை பேஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹேர் அண்ட் மேமரி கிளான்ஸ். ஸோ மேமலியா அப்படின்னாவே அதுக்கு பொதுவான கேரக்டர்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா அதோட உடம்பு முழுக்க ஹேர் இருக்கும், அதாவது முடி இருக்கும். அதுக்கு மேமரி கிளாண்ட் ப்ரெசண்ட்டாக இருக்கும். இதுதான் மேமலியாவுடைய காமன் கேரக்டர்ஸ். இதன் அடிப்படையில் தான் இந்த ப்ரைமேட்டாவுன்ற ஆர்டரை கிளாஸ் மேமலியாவில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கே டைகர், கேட்டு, டாக் இது எல்லாமே கார்னிவோரா அப்படின்ற ஆர்டரில் வரும். ஸோ இந்த கார்னிவோராவை எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா அதையுமே மேமலியா கிளாஸில் தான் வச்சுருக்காங்க. ஸோ அதான் நான் முன்னாடி அந்த டயக்ராமில் சொன்ன மாதிரி அலாங் வித் ஆர்டர் கார்னிவோரா தட் இன்க்ளூட்ஸ் தட் அனிமல்ஸ் லைக் கேட், டாக் இது எல்லாத்தையுமே அவங்க கிளாஸ் மேமலியாவுக்கு கீழே தான் வச்சுருக்காங்க. அடுத்த லைன், these based on the common features like presence of notochord and dorsal hollow neural system are including in phylum chordata. ஸோ இப்போ இதில் இன்னொரு ஹையர் கேட்டகரிக்கு போகலாம். இங்கே மங்கி, டைகர், டாக் எல்லாமே மேமலியா கிளாஸில் இருந்தாலுமே இவங்களுக்கு பொதுவான 2 முக்கிய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது என்னென்னா நோட்டோகார்ட் ப்ரெசண்ட்டாக இருக்கும், அடுத்ததாக டார்சல் ஹோலோ நர்வ் கார்டு இருக்கும். இந்த காமன் கேரக்டர்ஸில் காரணமாக தான் இது எல்லாத்தையுமே நம்ம ஃபைலம் கார்டேட்டா அப்படின்றதில் சேர்க்குறோம். அதாவது ஃபைலம்னா கிளாஸுக்கு மேலே இருக்கிற அடுத்த கேட்டகரி. அடுத்த லைன், இன் கேஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் classes with a few similar characters are assigned to higher category called division. ஸோ அதாவது நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி அனிமல்ஸ் அப்படின்னா கிளாஸுக்கு மேலே ஃபைலம் அப்படின்ற ஹையர் கேட்டகரி சொல்லுவோம். அதே தாவரங்களாக இருந்துச்சு அப்படின்னா கிளாஸுக்கு மேலே டிவிஷன் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே நம்ம ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த கிளாஸ் மேமலியா ஹேஸ் மெனி அதர் ஆர்டர்ஸ். ஸோ இந்த மேமலியாவுக்கு கீழே இன்னும் நிறைய ஆர்டர்ஸும் இருக்குது. இப்போது டாக்ஸானமிக் ஹைரார்ச்சியில் இருக்கிற ஹையஸ்ட் கேட்டகரியை பற்றி பார்க்கலாம். அதுதான் கிங்டம். ஆல் அனிமல்ஸ் பிலாங்கிங் டு வேரியஸ் ஃபைலா ஆர் அசைன்டு டு த ஹையஸ்ட் கேட்டகரி கால்ட் கிங்டம் அனிமாலியா in the classification system of animals. அதாவது பல ஃபைலங்களின் இருக்கும் எல்லா விலங்குகளும் சேர்ந்து ஒரு பெரிய குழுவாக வகைப்படுத்தப்படுகிறது. அந்த ஹையஸ்ட் கேட்டகரி தான் நம்ம கிங்டம் அனிமாலியா அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி அனிமல்ஸுக்கெல்லாம் நம்ம ஃபைலம் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஸோ எல்லா ஃபைலமும் ஒன்றா சேர்ந்தது தான் நம்ம கிங்டம் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது அனிமல் கிங்டம். அடுத்ததான் the kingdom Plantae on the other hand is distinct and comprised all plants from various division. Henceforth we will refer to these two groups as a animal and plant kingdoms. அதே மாதிரி பல டிவிஷன்களில் இருக்கும் எல்லா தாவரங்களும் சேர்ந்து நம்ம அதை கிங்டம் பிளான்டே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால் இனிமேல் இந்த 2 பெரிய குழுக்களுமே அனிமல் கிங்டம், பிளான்ட் கிங்டம் அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்த லைன், த டாக்ஸானமிக் கேட்டகரிஸ் ஃப்ரம் ஸ்பீஷியஸ் டு கிங்டம் ஹாவ் பீன் ஷோன் இன் த அசெண்டிங் ஆர்டர் ஸ்டார்டிங் வித் ஸ்பீஷியஸ். அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்பீஷியஸில் இருந்து ஆரம்பித்து கிங்டம் வர போகிற வரிசையை தான் நம்ம டாக்ஸானமிக் ஹையரார்ச்சி அல்லது அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எந்த ஆர்டரில் இருக்குது? ஸ்பீஷியஸில் இருந்து கிங்டம், கீழே இருந்து மேலே போகணும். இதுதான் நம்ம அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறோம். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். தீஸ் ஆர் ப்ராட் கேட்டகரிஸ்.
அப்படின்னா இது எல்லா கேட்டகரிஸும் பெரிய பயாலஜிக்கல் குரூப் அப்படின்னு அர்த்தம். However, taxonomists have also developed subcategories in this hierarchy to facilitate more sound and specific placement of various taxa. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னும் துல்லியமாக கிளாசிஃபிகேஷன் செய்ய சயின்டிஸ்ட்டு சில சப்கேட்டகரிஸையும் உருவாக்குனாங்க. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லுக் அட் த ஹையரார்ச்சி இந்த ஃபிகர் 1.1 நீங்கள் அங்கே புக்கில் பார்த்துக்கோங்க. கேன் யூ ரீகால் த பேசிஸ் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்? சே ஃபார் எக்ஸாம்பிள், as we go higher from species to kingdom, the number of common characters goes on decreasing. ஸோ இதுதான் ரொம்பவே முக்கியமான பாயிண்ட்டு. ஸ்பீஷஸில் இருக்கிற ஆர்கானிசத்துக்கு நிறைய காமன் கேரக்டர்ஸ் இருக்கும். ஆனால் கிங்டம் வர மேலே போக போக காமன் கேரக்டர்ஸ் குறைந்து கொண்டே போகும். அதுதான் இந்த லைன் சொல்லுது. ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. இதுதான் நீட்டில் அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு கொஷினும் கூட. Lower the taxa, more are the characteristic that the members with the taxons share. அதாவது லோவர் டேக்ஸால் இருக்கும் ஆர்கானிசம் ஒன்றுக்கொன்று ரொம்பவே சிமிலராக இருக்கும். Higher the category, greater is the difficulty of determining the relationship to other taxa at the same level. அதாவது இப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஹையர் கேட்டகரிஸுக்கு போனால் ஆர்கானிசத்துக்கு இடையில் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாயிடும். ஹென்ஸ் த ப்ராப்ளம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் பிகேம் மோர். ஸோ அதை கிளாசிஃபிகேஷன் பண்ணுறதும் நம்மளுக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ இதை நம்ம ஒரே ஒரு லைனில் எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்னா, ஸ்பீஷஸில் சிமிலாரிட்டி அதிகமாக இருக்கும், கிங்டத்துக்கு மேலே போக சிமிலாரிட்டிஸ் குறையும். ஸோ இந்த டயக்ராமை பாருங்கள், இதுதான் அனிமல் கிங்டம், அதாவது கிங்டம் அனிமாலியா. ஆல் அனிமல்ஸ் ஃப்ரம் வேரியஸ் ஃபைலா பிலாங்கிங் டு த அனிமல் கிங்டம். நிறைய ஃபைலம், அனிமல் ஃபைலம்லாம் சேர்ந்து அனிமல் கிங்டமாக உருவானது. அதே மாதிரி பிளான்ட் கிங்டம், பிளான்ட்ஸ்லாம் நிறைய டிவிஷன்ஸ் ஆஃப்லாம் சேர்ந்து பிளான்ட் கிங்டமாக உருவானது. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் அசெண்டிங் ஆர்டர்னு சொல்லுவாங்க, அதாவது கீழே இருந்து மேலே போகிறது. ஸ்பீஷியஸ், ஜீனஸ், ஃபேமிலி, ஆர்டர், கிளாஸ். டிவிஷன் ஃபார் பிளான்ட்டு, ஃபைலம் ஃபார் அனிமல்ஸ். அடுத்ததாக கிங்டம், அதுதான் லோவர்லேருந்து ஹையருக்கு போகிறது. இங்கே ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஆனால் இங்கே ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுதான் ஃப்ரம் ஸ்பீஷியஸ் டு கிங்டம் த நம்பர் ஆஃப் காமன் கேரக்டர்ஸ் டிக்ரீசஸ். லோவர் த டேக்ஸா, அதாவது ஸ்பீஷியஸ், ஜீனஸ், மோர் சிமிலர் கேரக்டர்ஸ், ஈஸியர் டு கிளாஸிஃபை. அதுவே ஹையர் டேக்ஸா, அதாவது ஆர்டர், கிளாஸு, கிங்டம் அப்படின்னு போகும்போது சிமிலர் கேரக்டர்ஸ் ஃபேவராக தான் இருக்கும். ஹார்டர் டு டிட்டர்மைன் த ரிலேஷன்ஷிப், நமக்கு அதுக்கான ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது கிளாஸிஃபிகேஷன் பிகம் மோர் காம்ப்ளெக்ஸ் அட் ஹையர் லெவல். நம்ம இப்போது என்சிஆர்டில் கொடுத்துருக்குற இந்த டேபிளை பார்க்கலாம். இந்த டேபிள் ரொம்பவே இம்பார்ட்டண்டான டேபிள். இதுலேருந்து நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதில் மேனை பற்றி பார்க்க போகிறோம். மேனோட சயின்டிஃபிக் நேம் என்ன அப்படின்னா ஹோமோசெப்பியன்ஸ். இதில் ஹோமோ அப்படின்றது ஜீனஸ், செப்பியன்ஸ் அப்படின்றது ஸ்பீஷியஸ். இதோட ஃபேமிலி என்ன அப்படின்னா ஹோமினிடே. இதோட ஆர்டர் ப்ரைமேட்டா, கிளாஸு மேமலியா. இதோட ஃபைலம் கார்டேட்டா. இங்கே நம்ம ஃபைலம்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, மேன் அப்படின்றது அனிமல் இல்லையா, ஸோ அதுக்காக நம்ம ஃபைலம் அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஃபைலம் ஃபார் அனிமல்ஸுக்கும் டிவிஷன் ஃபார் பிளான்ட்ஸுக்கும் யூஸ் பண்ணணும், சரியா. இதில் கிங்டம் அப்படின்றது என்ன வரும், இங்கே அனிமலியா கிங்டத்தில் தான் வரும். ஸோ அடுத்ததாக நம்ம ஹவுஸ் ஃப்ளை. ஹவுஸ் ஃப்ளையோடைய சயின்டிஃபிக் நேம் என்ன அப்படின்னா மஸ்கா டொமஸ்டிகா. இதில் மஸ்கா அப்படின்றது ஜீனஸை குறிக்கும், டொமஸ்டிகா அப்படின்றது ஸ்பீஷஸை குறிக்கும். இதோட ஃபேமிலி என்ன அப்படின்னா மஸ்கிடே. இதோட ஆர்டர் டிப்தீரா. இதோட கிளாஸு இன்செக்டா. அதோடைய ஃபைலம் ஆர்த்ரோபோடா. ஏன் இங்கே நம்ம ஃபைலம் சொல்கிறோம், ஏன்னா ஹவுஸ் ஃப்ளை அப்படின்றதும் அனிமல் தான். ஸோ அதனால் நம்ம இங்கே என்ன சொல்லணும், ஃபைலம் தான் சொல்லணும், டிவிஷன் சொல்லக்கூடாது. ஸோ அடுத்ததாக இதோடைய கிங்டம் என்ன அனிமாலியா. அடுத்ததாக மேங்கோ.
மேங்கோவோட சயின்டிஃபிக் நேம் என்ன? மேஞ்சிஃபெரா இண்டிகா. இதில் மேஞ்சிஃபெரா அப்படின்றது ஜீனஸ், இண்டிகா அப்படின்றது ஸ்பீஷியஸ். அதோட ஃபேமிலி என்ன அப்படின்னா அனகார்டியேசியே. அதோட ஆர்டர் என்ன அப்படின்னா சாப்பிண்டெல்லேஸ். அதோட கிளாஸு டைகாட்டிலிடனே. இப்போது இது ஃபைலத்தில் வருமா டிவிஷனில் வருமா? டிவிஷன். ஏன்னா மேங்கோ அப்படின்றது ஒரு பிளான்ட்டு. ஸோ பிளான்ட்டுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? டிவிஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ என்ன டிவிஷன்? ஆஞ்சியோஸ்பெர்மே. ஸோ அடுத்ததாக கிங்டம். கிங்டம் என்ன? பிளான்ட் கிங்டம். அதனால் பிளான்ட்டே அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அடுத்ததாக நம்ம வீட்னா என்ன? கோதுமை. கோதுமையோட சயின்டிஃபிக் நேம் என்ன? ட்ரிட்டிகம் ஏஸ்டிவம். இதில் ட்ரிட்டிகம் அப்படின்றது ஜீனஸை குறிக்கும், ஏஸ்டிவம் அப்படின்றது ஸ்பீஷஸை குறிக்கும். இதோட ஃபேமிலி என்ன அப்படின்னா போயேசியே. இதோட ஆர்டர் போயேல்ஸ். கிளாஸ் வந்து மோனோகாட்டிலிடனே. அதோடைய டிவிஷன் என்ன? ஆஞ்சியோஸ்பெர்மே. அதோட கிங்டம் பிளான்ட்டே. அவ்வளோதான், இந்த டேபிளை நம்ம படிச்சிட்டோம். ஸோ இந்த லிவிங் வேர்ல்டு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. அண்ட் ஐ ஹோப் யூ ஃபவுண்ட் திஸ் கிளாஸ் யூஸ்ஃபுல். சப்போஸ் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். Don't forget like, share and subscribe and turn on the notification bell so you never miss our next lesson. Thank you everyone.